பாப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு இட்லி, அரை தோசை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவா. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியா குடுக்கலாமேன்றதுக்காக 3/4 டம்ளர் பச்சை பயிரோட 1/4 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் பூண்டு சட்னி தான். 20லேருந்து 25 பல் பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி, 5 வரமிளகாய், 1 துண்டு புளி, கொஞ்சமா சீரகம், உப்பு சேர்த்து ராவா அரைச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதையும் சேர்த்து நல்லா டீப்பா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட்டருக்கு நம்ம ஊற வச்சதோட கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு சேர்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது தோசை கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது திக்காக மட்டும் இல்லைங்க, ரொம்ப முருவலாகவும் தோசை வரும். இது அரைச்சதுமே நம்ம டேரெக்டாக தோசை சுட்டுக்கலாம், புளிக்கலாம் வைக்க தேவையில்லை. மார்னிங் செய்கிறீங்கன்னா நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது இன்னும் ஹெல்த்தியாக்கிறதுக்காக கொஞ்சமாக கார்லிக் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, ஒரு முட்டை, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும்.